சம்பளத்தை வந்து முதல் படத்தை நடித்தோடனே 50,000 ரூபாய்க்கு 1,00,000 ரூபாய்க்கு நடிச்சுட்டு ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நான் வந்து 2 கோடி சம்பளம் கேட்கறது இஸ் நாட் ரைட். கொடுக்குறவங்களும் அது கொடுக்காம இருக்கிறது நல்லதுன்னு நான் அந்த இதில் சொல்லுவேன். பிகாஸ் தட் இஸ் நாட், அது வந்து அதுதான் அளவுகோல் கிடையாது. தட் இஸ் நாட் தி என்ன சொல்ற, அதுதான் வந்து இலக்குன்னு சொல்ல முடியாது. அந்த படம் எதுக்காக ஓடிச்சுன்னு பார்க்கணும். சரத்குமார் வந்து நாட்டாமை ஹிட் ஆயிடுச்சு, சமுதிரம் ஹிட் ஆயிடுச்சு, சூரியன் ஹிட் ஆயிடுச்சுன்னா சரத்குமாருக்காக மட்டுமே ஹிட் ஆயிடுச்சுனோ, இட் இஸ் பிஹைண்ட் இருக்க இயக்குனர், அவர் கதை, அப்புறம் அது வந்து the way it was narrated, கேமராமேன், எவ்ரிபடிஸ் டீம் ஒர்க் அது. அதனால் நம்ம வந்து பேலன்ஸ்டாக எல்லாரும் இந்த கலை உலகம் சிறப்பாக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்து திங்கிங்கில் எதை எப்படி பண்ணணும் ஒரு குழு அமைச்சு எவ்ரிபடி ஷுட் மேக் மணி. அதுதானே பிரதானம். எக்கனாமிக்கலி க்ரோத். இந்த எக்கனாமிக் க்ரோத் எப்போ வரும்னா நாம் சிந்தித்து பட்ஜெட் பண்ணி அதுக்குள்ளே படம் பண்ணாதான் திரையரங்குக்கு மக்களும் வருவார்கள். அதை பார்க்கணும். சத்யா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ.